கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமியை தள்ளி விட்டுட்டு தீபா கூட போய் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கீழே விழுந்த அபிராமி வலியால் துடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கையில் அடிபட்டு பிளட்டெல்லாம் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் தீபாவை திரும்பி பார்த்துட்டு இருக்க. தீபா வந்துட்டு ஒவ்வொரு செல்ஃபிக்கு திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு குழுன்னு தான் இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு தற்செயலாக கீழே பார்த்தா அபிராமி கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு தீபா ஓடியாடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறதுக்காக வர அந்த இடத்துலையும் ஒரு கௌரவத்தை பாருங்க, கையை நீட்டி அதாவது தொடாத அப்படின்றாங்களாம். பெரிய இவங்க என்னமோ எலிசபெத் மகாராணி. தீபா வந்துட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. யாருமா இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்க, இது வந்துட்டு என்னோட அத்தை அப்படின்றாங்க. உன்னோட அத்தையாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அபிராமி ஆல்ரெடி அங்கே சாமி ஆடாத குறை ஒன்று தான், கூட கொஞ்சம் வேப்பிலையை கொடுக்க முறைச்சிக்கிட்டு தீபாவை பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை எப்படி எத்தோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, ஆமடி நல்ல கேளு, அவங்க எல்லாருமே வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் என்னை தள்ளி விட்டுட்டு உன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீயும் நான் கீழே விழுந்ததை பார்த்தும் நீ பாட்டுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்ன அப்படின்னு சொல்ல, ஐயா அத்தை உண்மையாகவே நான் பார்க்கவே இல்லை, அவங்க சுற்றி நின்று கூட்டிட்டாங்க, எப்படி இது நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன நாடகக்காரி தானே, என் பையனையும் மயக்க அப்படியே கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அத்தை ரத்தெல்லாம் வருது, வாங்க அத்தை ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிக்கிறாங்க. சீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு எரியுது அப்படின்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பல்லவின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ தீபா வந்துட்டு நக்கலாக பார்க்குறது என்ன, அந்த பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க. இப்போ தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி வந்துட்டு தீபா வெறுக்கிறாங்க அப்படின்னா கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அதுலேயும் பணம் தான் முக்கியம். பணம் இருக்கிற மருமக பெஸ்ட்டு. அப்போ பணம் தான் எல்லாமே அப்படின்றது தான் ரியல் வேர்லைமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது. அபிராமி வந்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கடவுளே நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தீபா அப்படியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப யோசித்துட்டு இருக்காங்க அபிராமி. கோவிலில் நடந்தது, அப்புறம் அந்த குருஜி சொன்னது, இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் தான் சிங்சான் தட்டுறதுக்கு ஐஸ்வர்யா வேறு ஒன்று இருக்குல்ல, அது வேறு அப்பப்போ என்னத்தையாவது விசப்பூச்சி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க, அதை அபிராமி யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, என்ன அபிராமி என்னத்தை பற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ வர வர சரியே கிடையாது அப்படின்றாங்க. இல்லைங்க குருஜி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மனக்கசப்பு வந்துடும், வீட்டை விட்டு போயிடுவாங்க, அப்போல்லாம் சூழ்நிலை கூட அமையும், நீங்கள் தான் வந்துட்டு பார்த்து இது பண்ணிக்கணும், அதுக்கு தான் பரிகாரம் சொல்லியிருப்பேன்னு சொல்லுறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு அபிராமி, கார்த்தி யாரு, நம்மளோட பையன், நீலாம் கண்டதையும் மனசை போட்டு குழப்பிக்கிறாத, ஏன் இப்படிலாம் யோசித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவரும் அட்வைஸை கொடுத்துக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு அந்த பக்கமாக போகிறப்போ கரெக்டாக வந்துட்டு கேட்டுறாரு, அது எப்படிப்பா கார்த்திக்கு, நீ கரெக்டாக உங்கள் அம்மா சென்டிமெண்ட்டில் மட்டும் லாக் ஆகிடுறீங்க, பாவம் தீபாவை அது வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கு, பிடிக்காத மருமக கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்ன்ற மாதிரி இங்கே வந்துட்டு நல்லபடியாக நடிச்சிடுது. என் பையன் மட்டும் என்னை விட்டு போயிட்டானா அவ்வளோதான், மற்ற பிள்ளைங்க விட நான் கார்த்தி மேலே தான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், உசுராக இருக்கேன், கார்த்தி இல்லாமல் என்னால் இருக்கக்கூட முடியாது, ஒருவேளை அவன் இந்த வீட்டை விட்டு போகிற சூழ்நிலை அமைஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே உசுரை விட்டுருவேன், நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன அபிராமி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற டென்ஷனாக இந்த பக்கம் கார்த்தி இதை கேட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அம்மா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அதை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு அபிராமி, ஆமாங்க உண்மையை தான் சொல்கிறேன், கார்த்தி மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது, அந்த சூழ்நிலை அமைஞ்சிருமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பேசுகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.